போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் இருக்குமா? ஒரு எவ்வளோண்ணே? $10,000 வந்திருக்கு. 10,000 இல்லையா? ஆமாப்பா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம்ண்ணே, ரொம்ப சந்தோஷம்ண்ணே. நான் போயிட்டு வரேன்ப்பா. ஓகேண்ணே, ஓகே. குமார் நம்பர் இருந்துருக்கு. நீங்க அதை பத்தி வந்து பேசிட்டு அவன்கிட்ட கண்டிப்பா பேசுவாங்க அப்படிங்கிற அடிக்கிற வேலை பார்த்தா நம்ம சிங்கப்பூர்ல தான் இருக்குமா இல்ல துபாயில இருக்குமா தெரியலையே. போற போக்க பார்த்தா தலையில ஒண்ணு இடுப்புல ஒண்ணு ஏசி கட்டினா தீயம் போல இருக்கு. என்ன நீ ரொம்ப சூடா இருக்க, கொஞ்சம் இரு, நான் போய் உனக்கு ஜூஸ் வாங்கிட்டு வரேன். சீக்கிரம் வாங்கினேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. என்னப்பா எப்படி இருக்கு? என்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரியா இருக்கு. நானே ரொம்ப புழக்கத்துல இருக்கேன். ஒழுக்கமா இல்லையே, ஒழுக்கம் வந்து உங்க உடம்புல இருக்கிற மாதிரி தெரியலையே, உங்க மனசுல இருக்கிற மாதிரில தெரியுது. என்னப்பா மனசுக்குள்ள இருக்குது அப்படியே சொல்றியே? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? நேத்து வந்தான் சுமாரு, அவனுக்கு அடிச்சது 10,000 வெள்ளி பிரைஸ். மச்சான் சொல்லிட்டான். சரியா சொன்ன மச்சி. நான் வந்து 10-15 ஆச்சு. வராம லாட்டரி எடுக்கிறேன். என்ன தவிர பக்கத்துல இருக்க எதிரில் இருக்கிற லாட்டரி விழுது. ஆனா எனக்கு ஒண்ணும் வேலை. ஏய், நீ என்னதான் உடம்புல எண்ணெய தேய்ச்சிட்டு மண்ணுல போய் உருண்டாலும் கரண்டாலும் உனக்கு ஒட்டுற மண்ணு தான்டா ஒட்டும். அவன் என்ன திருந்தலாமாமா? இவனுங்க சும்மா இல்லாம ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காங்க. விடுங்க நீ சொல்லுங்க. போன முறை கூட என்னோட அம்மா மனைவியோட எல்லாரோட டேட்டா பெற்றதையும் எடுத்தேன். ஒன்னும் பரிசு விடல. இது போல கம்பெனி லாரி நம்பர்ல இருந்து செல்லப்படி நாய் நம்பர் வரைக்கும் எல்லா நம்பரையும் போட்டு பார்த்துட்டேன். ஒரு நம்பரும் விட மாட்டேங்குது. அந்த குமார் பாலு ரொம்ப அடிச்சது எப்படிதான் செயற்பாடு அடிச்சுன்னு தெரியலப்பா. போச்சு எல்லாம் போச்சு. சரி விடுங்க, குமாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கு. நீங்க உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன வச்சு காமெடி இப்படி பண்ணலையே? காமெடிலாம் இல்லைங்க. உலகத்திலே மிகப்பெரிய ஜாக்பாட் அடிச்ச புதையல் மேலதான் நீங்க உட்கார்ந்துருக்க. என்ன சொல்ற? புதையல் மேலையா? இதான் வேலை. சம்பந்தம் இல்லாம ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. சரிவா, நம்ம கிளம்புவோம். கிளம்பலாம். போங்க. போற வழி இங்க இருக்கு. ஓ, என்னது என்ன வெள்ளாரையா புதையல் மேல உட்காந்துருக்க அப்படின்னு சொல்றேன். எங்க இருக்கு அந்த புதையல? நான் உட்காந்துருந்தேன் வெறும் சேன் மேல. நான் இதுக்குள்ள கோல்டு போட்டு வச்சிருக்கியா? சொல்லு. நான் சொல்ற புதையல வந்து விலை மதிப்பில்லாதது. உனக்காக காத்திருக்க நிரந்தர பரிசு. டேய் நீ சொல்றதே புரியல. என்னடா சொல்ற? புதையல ஏதாவது புதுசா ஸ்கீம் இருக்கா? ஸ்கீம் எல்லாம் இல்லைண்ணே, இது ஒரு கிறிஸ்துமஸ் ஜாக்பாட். கிறிஸ்துமஸ் ஜாக்பாட்னா? நீயே பார்த்து தெரிஞ்சுக்க. தெரிஞ்சுக்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மரியாள் என்ற இளம்பெண் நாசரேத் என்ற கிராமத்தில் வாழ்ந்தாள். மரியாளுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டு இருந்தது. ஒரு நாள் காபிரியல் என்னும் தூதன் தேவனாலே அவளிடத்தில் அனுப்பப்பட்டான். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார் என்றான். கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். யோசேப்பு கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே
தன் மனைவியை சேர்த்து கொண்டான். அந்நாட்களில் யூதேயாவில் மக்கள் கணக்கெடுப்பு எடுக்க எல்லாரும் தங்கள் சொந்த ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தனக்கு மனைவியாகிய நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியாயிருந்த மரியாளுடனே யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவர்களுக்கு சத்திரத்தில் இடம் கிடைக்காததால் ஒரு மாட்டு தொழுவத்தில் அடைக்கலம் புகுந்தனர். அங்கே இயேசு கிறிஸ்து ஆட்டு தொழுவத்தில் மானிடராய் பிறந்தார். மரியாள் பிள்ளையை துணிக்களில் சுற்றி முன் அணையிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிக்களில் சுற்றி முன்னணியிலே கிடைத்து இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன் அணையிலே கிடைத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். இயேசு பிறந்த செய்தியை அறிவிப்பதற்கு தேவன் ஒரு நட்சத்திரத்தை வானில் தோன்ற பண்ணினார். அதை கண்டு சாஸ்திரிகள் இயேசுவை பணிந்து கொள்ள வந்தனர். நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் உள்ளே பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை கோலத்தையும் காணிக்கையாக வைத்தார்கள். இயேசு பிறப்பா, அது நல்ல விஷயம் தானே. ஆனா இயேசுனா வந்து சிலுவையில் அறையப்பட்டார் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் ஒரு இறந்து போன நாளாவது பிறந்த நாள் கொண்டாரு யானி. அண்ணே, இங்கதானே ரகசியமே இருக்கு. இயேசு சிலுவையில் அறையப்பட்டது உண்மைதான். அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இப்ப கூட உயிரோட தான் இருக்காரு. அவர் ஒரு ராஜா. அவருடைய பிள்ளையார தகுதி உனக்கு கிடைச்சிருக்கு. என்ன சொல்ற? உயிரோட இருக்காரா? அப்ப நான் ஆண்டோட பிள்ளையா ஆகலாமா? அப்ப அந்த குமார் கடிச்ச 10,000 விளையாடி பெருசுன்னு சொல்றிய நீ? நிச்சயமா உலக பொண்ணு கொஞ்ச நாள்ல தீர்ந்து போகும். ஆனா அவரோட உறவு நிரந்தரமானது. நம்ம மரணத்துக்கு பின்னாடியும் நமக்கு ஒரு புது வாழ்க்கை இருக்கு. இவரை நம்பி உனக்கு அவர் வாழ்க்கையை அவருக்கு கொடுக்குறியா? சரிப்பா, எனக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷம் மாதிரி இருக்கு. நான் தயாரா இருக்கேன். எனக்கு அந்த புதையல் வேணும். நான் ஆண்டோட பிள்ளையா மாறணும்னா நான் என்ன பண்ணணும்? ப்ரேயர் பண்ணணுங்க. ஓகே. என் வாழ்க்கையில நான் செய்த தவறுகள் எல்லாம் மன்னிச்சிடுங்க. என் வாழ்க்கையில நான் செய்த தவறுகள் எல்லாம் மன்னிச்சிடுங்க. என் வாழ்க்கையில வாங்க. என் இதயத்துக்குள்ள வாங்க. நான் ஒரு பாவி, எனக்காக சிலுவையில் அறையப்பட்டேன்னு நான் நம்புறேன். நான் உங்க பிள்ளை எனக்கு உதவி பண்ணுங்க.
நிறைவேற்றுறதுக்கு எனக்கு உதவி பண்ணுங்க. ஆமென். ஆமென். தம்பி, லாட்டரியில் கிடைக்காத சந்தோஷம் எனக்கு ஆண்டவர்கிட்ட கிடைச்சிருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஒரு புது வரம் கிடைச்ச மாதிரி எனக்கு சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பாண்ணே, அவர் மட்டும் இல்ல, உட்காந்துருக்க எல்லாருமே உனக்கு உறவுதான். என்ன சொல்ற? அப்படியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். ஆமென். கொண்டாட்டமே நம் ஊரெங்கும் தோரணங்கள் நாம்
ஆமென்.